குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். ஒளியின் வீடு சபையின் மூலமாக இந்த காணொலியை நாங்கள் தயார் செய்து இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி இந்த லாக்டவுன் காலங்களில் தேவனை மகிமைப்படுத்தி வருகிறோம். எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பொருளை வைத்து நாங்கள் இதை செய்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபை எங்களை தாங்கி நடத்துகிறது. இதற்காக இணைந்து செபிக்கிற உங்களை, இதை காண்கிற உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சபை பிள்ளைகள் வாழ்வில் பெருக்கத்தை கட்டளையிடுவார். இப்பொழுதும் நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற என் பரலோக பிதாவே, நன்மையான காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதித்து, ஆண்டவரே, இந்த லாக்டவுன் பீரியடில் எல்லா வாரங்களிலும் இப்படி நாங்கள் காணொலியை பதிவு செய்து ஜனங்கள் மத்தியில் பகிர கிருபை செய்து இன்னும் வரும் நாட்களில் அநேக காரியங்களை செய்வதற்காக எங்களை எடுத்து பயன்படுத்தும். கர்த்தர் தாமே இந்த ஆராதனையை முற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி எல்லாவற்றையும் உமக்கு தருகிறோம். நீ மாத்திரம் மகிமைப்படும். இதை காண்கிற வாழ்விலும் கர்த்தருடைய ஜெய கம்பீரம் தொடர்ந்து நடத்துவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற பாடலை நாம் யாவரும் பாடி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். வாருங்கள். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு, சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தண்ணீர் தோன்றிய தேவன், அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தண்ணீர் தோன்றிய தேவன், பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம். ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி தேவ ஜனம் இன்று உலகம் எங்கும் அவரை போற்றி வாழ்த்தி வணங்கி துதித்து கொண்டிருக்கிறோம். எனவே
வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானவர் கொடி பிடித்து காக்கிற கிருபை நம்மோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி 2வது ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய மகிமையினாலே நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வில் கர்த்தருடைய பெரிதான கிருபை என்னை நடத்துவதற்காக உங்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கர்த்தர் முன்னி நடத்தும்படி கிருபை கொடுத்திருக்கிறார். எனவே அவர் கிருபை அளிக்கிற தெய்வம் என்ற தலைப்பில் உங்கள் மத்தியில் வருகிறேன். அவர் கிருபை என்னை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறது, எங்களை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறது, உங்களையும் தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே இந்த நாளிலும் செய்திக்கு ஆதாரமாக யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், புக் ஆஃப் யாக்கோப் சாப்டர் 4 வெர்ஸ் 7 என்ன சொல்லுகிறது? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போ. It is our responsibility to resist the devil, to resist the activities of Satan. அது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. When we are humble before God, we are able to resist the power of devil. நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்துகிற பொழுது அவருடைய கிருபை நமக்குள் இருப்பதினாலே நாம் பிசாசிற்கு எதிர்த்து நிற்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த லாக்டவுன் பீரியடில் இந்நாள் மட்டும் அவருடைய கிருபை நம்மோடு கூட இருந்து அவருடைய வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிந்ததினாலே தொடர்ந்து நம்மை காத்து வருகிறது. எனவே 1 பேதுரு 5:5 பேதுரு இவ்வாறாக நமக்கு பக்தி வைராக்கியத்தில் பலப்பட எழுதியிருக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று 1 பேதுரு 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கி இருங்கள். அவருடைய கரத்திற்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டுமானால் அவருடைய கிருபை நம்மளை தாங்கி நடத்த வேண்டும். ஆக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை. கிராமத்தில் ஊழியம், பல அதிகமான இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய தேவதாசர்கள் மத்தியில் நாங்களும் இந்த குக்கிராமத்தில் ஏழைகள் மத்தியில் என் இயேசுவின் நாமத்தினாலே அனுதினமும் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். இதற்காக தோள் கொடுத்து உதவுகிற உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக அவருடைய கிருபை உங்களோடு இருப்பது எனக்கு நன்றாக தெரிகிறது. கிருபை உங்களை தாங்கி நடத்துகிறது. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். வாழ்க்கையில பிசாசு போராட்டத்தை கொண்டுகிட்டு வருவான். ஆனா அவனை எதிர்த்து நிற்பதற்காக அவன் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் எப்படி பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லி. ஆக இந்த நாட்களில் நாம் பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு நம்முடைய போர் ஆயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலன் என்று எழுதியிருக்கிறது. அந்த தேவனுடைய பலன் என்ன? அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள். அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம் தியானித்து
நம்முடைய வாழ்க்கையில் போராட்டம் வருகிற பொழுது அந்த வார்த்தையை கொண்டு அவனை நாம் துரத்த வேண்டும். காரணம், அந்த அதிகாரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார், கற்றும் கொடுத்திருக்கிறார், எழுதியும் வைத்திருக்கிறார். ஆக இந்த நாட்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கிற பொழுது 3 வகையான பரீட்சையில் அவர் ஜெயித்தார். காரணம், அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நாமும் அப்படி கீழ்ப்படிய வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்பதற்கு சுய பலத்தை எடுக்கவே இல்லை, வேத வசனத்தை பிரயோகித்தார். வேத வசனத்தின் மூலமாக பிசாசை எதிர்த்து நின்றார் என்று மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் அவருக்கு வந்த பரீட்சை தேவனால் கொடுக்கப்பட்டது. ஏனென்று சொன்னால், பிசாசோடு எதிர்த்து நிற்கக்கூடிய என் குமாரனுடைய வல்லமையை நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி தேவ ஆவியானவரே அந்த இடத்திற்கு கொண்டு வந்து அந்த பரீட்சையில் நிறுத்தியிருக்கிறார். நம்முடைய வாழ்விலும் பரீட்சை வருகிற பொழுது இது தேவனால் நியமிக்கப்பட்டிருக்குமானால் அந்த பரீட்சையில் நாம் வெற்றி பெறும்படி தேவ கிருபை நம்மளை தாங்கி நடத்தும். எனவே ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற 3 வகையான பரீட்சையை வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் ஜெயித்தார். அதற்கு என்ன காரணம்? கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஒரு மனிதனுக்குள் வரக்கூடாது. இப்படி வருகிற பொழுது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அதற்கு அடிமையாகிவிடும். அப்படி நாம் அதற்கு அடிமையானோமானால் தேவ கிருபை நம்மோடு தான் இருக்கும், ஆனால் அதை எடுத்து உபயோகப்படுத்த முடியாது. காரணம், நாம் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. எனவே தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் அதிகமான கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆக இந்த காலை பொழுதில் உங்களை நான் இந்த காணொளி மூலமாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரை அறியாத காலங்களில் வருகிற சோதனையை எதிர்த்து நிற்பதற்கு வழி தெரியாமல் திகைத்ததை நான் நினைவு கூறுகிறேன். ஆனால் இன்று அப்படி அல்ல. எல்லாவித சோதனையின் மத்தியிலும் எல்லாவித காரியங்கள் மத்தியிலும் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாகவே இருக்கிறார். அதற்கு காரணம், அந்த வசனம் நம்முடைய இதயத்தில் தீபமேற்றி இருக்கிறது. எனவே ஒளியின் வீடு சபை என்று சொல்லி பெயரை வைத்து இருளில் வாழும் ஜனங்கள் கிராமத்தில் வீடு வீடாக சென்று அவர்களுக்கு இந்த வெளிச்சத்தை கொடுக்கும்படி, சுவிசேஷத்தை சொல்லும்படி தேவன் எனக்கு கிருபை அளித்திருக்கிறார். அந்த கிருபைக்காக நான் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய வாழ்விலும் நமக்கு அநேக பட்ட பெயர்களை வைத்து நம்மளை அதாவது இருதயத்தை குன்ற வைப்பார்கள். நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிற பொழுது அவர்கள் எந்த விதமான காரியத்தை குறித்து குன்ற வைத்தாலும் நாம் அதற்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய வல்லமையினாலே எதிர்த்து நிற்க வேண்டும். ஆக ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தது போல நாம் நடந்து நாம் ஜெயமெடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா விரும்புகிறார். ஏனென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிசாசு சோதித்த பொழுது 3வது முறையாக அவர் சொல்லுகிறார், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, அப்பாலே போ சாத்தானே. அவன் வருவான், அவனை துரத்துறதுக்கான அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து இருக்கிறார். அவர் கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. வசனத்தை எடுத்து ஆயுதமாக அவர் பிரயோகித்தார். எனவேதான் அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிற பொழுது நம்முடைய போராயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய தேவனுடைய பலன். உலகத்தில் இந்த அநேக அரண்கள் உருவாகலாம், அந்தகார சக்திகள் தலைவிரித்து ஆடலாம். ஆனால் வேத வசனத்தினால் புடமிடப்பட்ட நம்மை தேவ கிருபை அதிகமான கிருபை அளித்து உயர்த்தும் என்பது அதிக நிச்சயம். எனவே வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இங்கே ஒரு மனிதன் இருக்கிறார். அவனுடைய பெயர் யாபேஸ்.
எல்லாரும் இதை செய்தியை கேட்டிருப்பீர்கள். ஆனாலும் ஆதாரத்திற்காக நான் இதை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளுகிறேன். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். இங்கே வம்ச வரலாறுகளை குறித்து எழுதி தொடர்ந்து வருகிற பொழுது அந்த வம்ச வரலாற்றில் ஒருவனுடைய பெயர் யாபேஸ். இந்த 4ஆம் அதிகாரம் 1 Chronicle chapter 4 verse 10, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டனை தேவன் அருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. கிருபை அளிக்கிற தேவன் அல்லவா நம்முடைய ஆண்டவர். நாம் இப்பொழுது கிருபை யுகத்தில், கிருபாயுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் கிருபைதான் நம்மை இந்த மட்டும் காத்து வருகிறது. கிராமத்தில் ஊழியம் செய்கிற எங்களுக்கும் அவருடைய கிருபை பலன் அளிக்கிறது. அவரை நம்பி ஊழியத்தை செய்கிறதினாலே. எனவே அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். நாம் என்ன செய்கிறோம் என்பது அவருக்கு தெரியும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இங்கே பெற்ற தாய், அங்கு 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். கனம் பெற்றவனாக எப்படி இருந்தான்? அவன் தாய் நான் துக்கத்தோடே அவரை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் என்றாலே துக்கம். பெற்ற தாய் நான் உன்னை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டார். ஆனால் அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனை அநேகர் கூப்பிட்டிருப்பார்கள், யாபேஸ், உங்க அம்மா எப்படிடா உனக்கு யாபேஸ் பேர் வச்சாங்க, அதுக்கு என்னடா அர்த்தம் தெரியலையே அப்படின்னு கேட்டிருந்தான். சொல்லியிருப்பான், எங்க அம்மா என்னை பெற்ற பொழுது துக்கத்தோടെ பெற்றெடுத்தேன் என்று யாபேஸ் என்று பெயர் வைத்திருக்கிறாள். அப்படின்னா நீ துக்கமா? ஏ துக்கம் இங்கே வா, ஏ துக்கம் அங்கே போ, ஏ துக்கம் எனக்கு நீ வேலைக்கு வருகிறையா, இதை செய்கிறாய், துக்கம் 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 என்று சொல்லி கூப்பிடுகிற பொழுதெல்லாம் அவன் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் உலகம் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு கீழ்ப்படியவே மாட்டார்கள். உன்னத தேவன் சொல்லக்கூடிய அந்த வல்லமையுள்ள வார்த்தை இதயத்தில் வாசம் செய்வதனாலே தேவ கிருபையினால் பிசாசை எதிர்த்து நிற்பார்கள். அவன் உள்ளம் எவ்வளவு உடைபட்டு இருக்கும். இந்த அநேகருடைய வீடுகளில் சில இடங்களில் பிள்ளைகள் பெற்றோரால் நிராகரிக்கப்படுகிறார்கள். கிராமத்தில் சில வசை சொல்கள் உண்டு. சில பிள்ளை பிறந்தால் நான் செல்வாக்காக இருக்கிறேன் என்று பிறர் மத்தியில் பகிர்ந்து கொள்ளுவார்கள். சில பிள்ளைகள் பிறந்தால் இவன் பிறந்தாயா அன்னிலிருந்து வீட்டில் தரித்திரவன் தாண்டமாடுகிறது என்பார்கள். அது உலகத்தான் கேட்டுட்டு பெற்ற தாய் தகப்பன் இப்படி அவதூறு வார்த்தையை சொன்னதை சொல்லி சொல்லி குற்றப்படுத்துவார்கள். ரோட்டில் பார்க்கிற பொழுது, உங்க அம்மா இப்படி சொல்றாங்கடா, உங்க அப்பா இப்படி சொல்றாங்கடா, உன்னால நீ பிறந்த பிறகுதான் உங்க வீட்டில் தரித்திரமே தாண்டவம் ஆடிச்சுன்னு சொல்லிட்டு அந்த உள்ளம் எவ்வளவு உடைபடும். சில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுடைய அன்பை உணராமல் ஒதுக்கி வைத்திருப்பார்கள். அறியாமையினாலே. இப்படியாக இந்த யாபேஸ் வாழ்வில் பெற்ற தாய் அவனுக்கு துக்கம் என்ற பெயர். ஆபேஸ் என்றால் துக்கம். இந்த துக்கம் என்ற பெயரை எல்லார் வாயினாலும் சொல்ல எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும். நம்மை ஒருவர்கள் பட்டா பெயர் சொல்லி கூப்பிடுகிற பொழுது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். நான் சின்ன பிள்ளையா இருந்தேன், எனக்கு விவரம் தெரியல, அப்போ கூப்பிட்டீங்க. ஆனா இப்ப எனக்கு விவரம் தெரிஞ்சிருச்சுது. நான் இன்னைக்கு கனமற்றவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் பிறர் மத்தியில் என்னும் என்னை நீங்கள் மட்டம் தட்டுவதற்கு அந்த பட்ட பெயரை சொல்லி ஏன் கூப்பிடுகிறீர்கள் என்று உள்ளத்தின் ஆழத்தில் நினைத்து வேதனைப்படாதபடி நம்மை காத்துக் கொள்வதற்கு தேவ கிருபை நமக்கு வேண்டும்.
ஆக அன்பானவர்களே, நீங்கள் யாரால் ஒதுக்கப்பட்டு இருக்கிறீர்களோ கவலைப்பட வேண்டாம். யார் உங்களுக்கு மோசமான பட்ட பெயரை வைத்திருக்கிறார்களோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினாலே அநேகர் உங்களை மட்டம் தட்டுவார்கள். கிராமத்தில் நாங்கள் கொட்டை எடுத்துக்கொண்டு சில வீடுகளுக்கு ஜபிக்க போகிற பொழுது கொட்டடிச்சிட்டு அலையிறாமியா அப்படின்னு சொல்லி ரோட்ல நின்று கேட்பாங்க. எப்படியெல்லாம வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாமியா? ஆமா, எப்படியெல்லாம வேலை பார்த்துக்கிட்டு சம்பாதியம் பண்ணலாம், இன்னைக்கு மாதிரி கொட்டடிச்சிட்டு அலையிறாமையா அப்படிம்பாங்க. அதுல எத்தனை சந்தோஷம் தெரியுமா? நான் கொட்டடிச்சிட்டு பாட்டு படிச்சாலும் என் அப்பாவை உயர்த்துகிறேன். அல்லேலூயா! அதுதான் தேவனுடைய கிருபை. நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். காரணம், அவர் என்னை ரட்சித்தார், அவரின் பாவத்தை மன்னித்தார், என் குடும்ப சாபங்களை நீக்கினார், என் வாழ்வில் ஞானத்தை ஊற்றினார், அவருக்கு என்று ஓடும்படி அழைத்தார், அவருக்காக எனக்கு உயிர் பிச்சை கொடுத்து காப்பாற்றி இருக்கிறார். அந்த மேலான கிருபையை பற்றி சொல்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீ என்னை எப்படி மட்டம் தட்டிட்டு போ, எனக்கு கவலை இல்லை. என் கர்த்தர் என்னை அவர் கரத்தில் தாங்கி நடத்துகிறார். இதுதான் தேவ பிள்ளைகள் உள்ளத்தின் ஆழத்தில் சிந்திக்க வேண்டும். எனவே பெற்றோர்கள் ஒதுக்கிவிட்டார்கள், உற்றார்கள் ஒதுக்கிவிட்டார்கள், உறவின் முறைகள் ஒதுக்கிவிட்டார்கள். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே கவலைப்பட வேண்டாம். யாபேசுடைய ஜெபத்தின் வல்லமை அவனை ஆசீர்வதித்து மகா பெரிய கிருபை அளித்தது உண்மையானால் உங்களையும் அப்படியே ஆசீர்வதித்து மகா பெரிய கிருபையினாலே உயர வைப்பது அதிக நிச்சயம். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். எல்லாரையும் விட கனம் பெற்றவனாய் மாறிவிட்டான். கனம் என்றால் வாழ்க்கையில் எல்லா வசதிகளும் பெயர் புகழும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஆக அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். பேரே யாபேஸ் வச்சுட்டா, துக்கம் என்று சொல்லி. யாபேசுடைய ஜெபத்தின் வல்லமையை கவனியுங்கள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, அதுதான் வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பெற்ற தாய் வைத்த பெயருக்கு நான் அடிமை அல்ல, தேவன் என்னை உயர்த்துகிற கரத்தோடு என்னோடு இருக்கிறார் என்று அவர் விசுவாசித்தான். எப்படி ஜெபிக்கிறான் பாருங்கள். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, அவரை நோக்கி பாருங்கள். இந்த காலை பொழுதில் இந்த வசனத்தை வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, உன்னை கிருபை சூழ்ந்திருக்கிறது, அவரை நோக்கி பாருங்கள். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, எப்படி சொல்ற பாருங்க, என்னை ஆசீர்வதியும், எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக என்னை உயர்த்தவாறும், என்னை மேன்மைப்படுத்தவாறும், என்னை ஆசீர்வதிக்கவாறும். அது மாத்திரமல்ல, ஆசீர்வதித்த பிறகு சொல்றான், என் எல்லையை பெரிதாக்கும், என் எல்லையை பெரிதாக்கும், எல்லையை பெரிதாக்கும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் எப்படித்தான், ஆண்டவரே ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும் என்று கேட்பார்கள். அதை கேட்டதை தேவன் கொடுத்து விடுவார். அதை பெற்றுக்கொண்ட பிறகு தேவனை நோக்கி பார்ப்பதை விட்டு விடுவார்கள், சபைக்கு போவதை விட்டு விடுவார்கள், ஜெபிப்பதை விட்டு விடுவார்கள். தம்பி ஏண்டா சர்ச்சுக்கு வரல, அக்கா ஏண்டாமா ஏமா சர்ச்சுக்கு வரல, என்ன ரொம்ப வேலை, என்ன ஓவரா என்ன பண்ணன்னு தெரியல, அதிகமான வேலைக்குழு வந்து விட்டது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவருக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை நாம் அவருக்கு கொடுக்கிற பொழுதுதான் அவருடைய கனத்தை நாம் வாழ்நாளெல்லாம் சந்ததி சந்தானங்கள் அனுபவிக்கும்படி கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். ஆக உமது கரம் என்னோடு இருந்து அப்படிங்கிறான். காரணம், உங்க கரம் இருக்கணும்பா. எல்லாம் பெரிதாக்கிட்டா எது நிறைய வந்துருவான், எதிர்க்க வந்துருவாங்க. என்னுடைய கரத்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. தேவன் என்னை உயர்த்தி இருக்கிறார், எனவே உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கணும் அப்படிங்கிறான். அந்த கரத்தின் வல்லமையினால் நான் உலகத்தை ஜெயிக்க முடியும். அந்த கரம் என்னோடு கூட இருந்தால் என் கையின் பிரயாசங்களை வர்த்திக்க செய்ய முடியும். அந்த கரம் என்னோடு கூட இருந்தால் நான் பிறரை ஆசீர்வதிக்க முடியும். அந்த தேவனுடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும். தேவனுடைய கரம் கொடுக்கிற கரம், அது உதவுகிற கரம், அது உயர்த்துகிற கரம், உன்னை தூக்கி சுமக்கிற கரம். இந்த கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி, உமது கரம் என்னோடு இருந்து, அது இருந்ததுன்னா தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். தீமை வருகிற பொழுது கர்த்தர் கரம் நம்மோடு கூட இருப்பதினால் அது தீமைக்கு விலக்கி நம்மை காக்கும் என்பது அதிக நிச்சயம். இந்த நாட்களில் நாங்கள் இந்த கிராமத்தில்
எல்லா வசதியும் இல்லாத பட்சத்திலும் ஆண்டவரை தொடர்ந்து துதித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். நடத்த முடியவில்லை. ஆனாலும் அவருடைய கரம் தேவ சமூகத்தின் மூலமாய் கொடுக்கப்பட்டதினாலே எங்களுடைய ஜீவனுக்கான எல்லா தேவைகளையும் தேவன் சந்தித்து வருகிறாரே. அவர் கரம் எங்களோடு கூட இருப்பதினால், எனவே உங்களோடு இருக்கிற அந்த கரம் உங்களை உயர்த்தும், உங்களை மேன்மைப்படுத்தும். இந்த லாக்டவுன் பீரியடுக்கு பின்பு மகிமையின் தேவன் உங்கள் வாழ்வில் இதற்கு முன்பு சம்பாதித்ததை விட அதிகமான கிருபையினால் அவர் உங்களை பெருக பண்ண போவது அதிக நிச்சயம், நிச்சயம், நிச்சயம். ஆக மது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். தீங்கு வந்து துக்கப்படுத்திட கூட யாருக்கையிலேயே சின்ன பிள்ளைகளுக்கு துக்கம் 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 சொல்லி தொலைச்சிட்டாங்க. இனி நான் எல்லை பெரிதான பிறகு என்னை மீண்டும் வந்து துக்கப்படுத்திட கூடாது, என்னை காத்தருளும் என்று சொல்லி அவன் வேண்டிக் கொள்ளுகிறான். ஆக அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். தேவன் அருளினார். காரணம், அவர் கிருபை அளிக்கிறது. நம்முடைய வாழ்வில் அவருடைய மேலான கிருபை நம்மளை தாங்கி நடத்தி கொண்டு வருகிறது, தாங்கி நடத்தி கொண்டு வருகிறது. எங்களோடு இணைந்து நாங்கள் போடக்கூடிய இந்த சிறிய செய்தியை நீங்கள் கேட்கிறீர்கள். பெரிய காரியத்தை எங்களால் செய்ய முடியவில்லை. கிராம ஊழியம், கிராமத்து ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்வது கடினம் கடினம் என்று அநேகர் சொல்லுவார்கள். ஆனால் செய்வதற்கு முன்வர மாட்டார்கள். ஆனால் அந்த பாக்கியத்தை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கிராமத்து ஜனங்களுடைய வாழ்விலும் அந்த வெளிச்சம் உதிக்க வேண்டும், வெளிச்சம் உதிக்க வேண்டும். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை கலிலேயோ கடலோர பகுதியில் ஆரம்பித்தார். அவர்கள் பெரிதான வெளிச்சத்தை கண்டார்களாம். எனவே ஒளியின் வீடு எல்லா கிராமங்களிலும் வெளிச்சத்தை ஒவ்வொரு வீடுகளிலும் ஏற்றும்படியால் நாங்கள் ஒவ்வொரு வீடாக கடந்து சென்று, ஒவ்வொரு குடும்பமாய் கடந்து சென்று இயேசுடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம். அவருடைய கிருபை வைத்திருக்கிறார். எந்த தீங்கு வந்தாலும் இந்த மட்டும் காத்த எபனேசர் இனியும் எங்களை காத்து நடத்துவான் என்ற நம்பிக்கையில் நாங்கள் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்காக உதவி செய்கிற உங்களுடைய ஜெபம், நீங்கள் சபைக்காக செய்கிற காரியங்கள், என் இயேசுவின் நாமத்தினாலே பெரிய கிருபைகளை தேவன் உங்களுக்கு அளிப்பாராக. ஆக தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உங்களை விட்டு ஓடி போகணும் அப்படின்னா ஆண்டவர் வந்து நின்று எதிர்க்க மாட்டாரு. அவர் உங்க கையில கொடுத்திருக்கிறாரு ஜீவ புஸ்தகத்தை, இதுல வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. தலைமாட்டில் வச்சு தூங்குறதுக்கு இல்ல, வார்த்தையை மனசுல பதித்து பிசாசை எதிர்த்து நிற்பதற்காக இந்த ஆவியின் பட்டயத்தை உங்கள் கையில் கொடுத்தது எதற்காக? இயேசுவின் நாமத்தினாலே பிசாசை ஓட ஓட துரத்தும்படியாக, ஜனங்களை விடுவித்து ராஜ்யத்தில் சேர்க்கும்படியாக, இருளில் வாழ்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை உதிக்க செய்யும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எனவே இந்த நாளிலும் நாம் வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் அதை நமக்கு செய்து காண்பிப்பது எழுதி வைத்திருக்கிறார். எனவே தொடர்ந்து மகா பெரிய கிருபையினாலே இரக்கத்தினாலே ஊழியங்களை நாம் இயேசுவின் நாமத்தின் மகிமைக்கு என்று சொல்லி ஜெயமாய் மாற்றுவதற்கு ஓடுவோம், உழைப்போம். அந்த கிருபை நம்மோடு கூட வழிநடத்தும் என்ற நிச்சயத்தில் ஜெபிப்போம். கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. ஜெபிக்கலாம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை பொழுதில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, தேவாதி தேவனுடைய ஆழமான அன்பு எங்களை நடத்துவதற்காக தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று யாக்கோபு திட்டவட்டமாய் எழுதி வைத்திருக்கிறார். காரணம், அவர் வைராக்கியம் உள்ள தேவன், அவர் தாழ்மைகளுக்கு கிருபை அளிக்கிற தெய்வம். ஆம், இந்த நாளிலும் தாழ்மையில் நம்மை நோக்கி பார்க்கிற கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தி தொடர்ந்து ஜெபிப்போம். யாபேசை குறித்து நாம் ஆசித்தோம். யாபேஸ் தம் தேவன கர்த்தரை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை அருள் செய்த தெய்வம் இந்த நாளிலும் என் ஜனங்களுக்கு நீர் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறேன். யாரெல்லாம் இதை விசுவாசிக்கிறார்களோ எல்லையை பெரிதாக்குவார், ஊழியத்தினுடைய எல்லையை பெரிதாக்குவார், குடும்ப வாழ்வு எல்லையை பெரிதாக்குவார்,
வியாபாரத்தின் எல்லையை பெரிதாக்க மாறும். தொழிற்சாலை எல்லையை பெரிதாக்க மாறும். கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக. அந்த கரம் ஆசீர்வதிக்கிற கரம், அந்த கரம் எதிரியை துரத்துகிற கரம், அந்த கரம் எங்களை மேன்மைப்படுத்துகிற கரம். உமது கரம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து கர்த்ததாமே எங்கள் ஊழியத்தில் ஒத்தாசையாக இருந்து நடத்தி வருகிறேன். நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு சபைகளையும், ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும், ஒவ்வொரு ஊழியக்காரர் குடும்பங்களையும் கர்த்தாவே உமது கரம் இருந்து நடத்தும்படியாக செபிக்கிறேன். எல்லோரும் உமக்கென்று ஓடுகிறார்கள், உமக்கென்று பாடுகிறார்கள், உமக்கென்று எல்லாவற்றையும் செய்கிறார்கள். அதிகமான கிருபையினாலே இன்னும் அதிகமாய் செய்யக்கூடிய கிருபையை என் தேவன் கொடுக்கும்படி, அதுபோல் விசுவாச பிள்ளைகளும் கையினால் பிரயாசப்படும் எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் கூட இருந்து உயர்த்தி வைக்கும்படி செபிக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். எல்லா கிராமங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்பா. எல்லா கிராமத்திலும் ஜனங்கள் இருளின் பயத்திலிருந்து வெளியில் வர வேண்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து என்னை ரட்சிப்பார் என்று நம்ப வேண்டும் அப்பா. அதற்காக நீர் எங்களோடு கூட இருந்து உடைய கரத்தினால் தாங்கி நடத்துவீராக. மேன்மையான கரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. பட்டணங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், மாவட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், மாநிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், தேசங்கள் பாதுகாக்க வேண்டும். அகில உலகத்தையும் நீர் பாதுகாக்கும் உலக ரட்சகர் அல்லவா. நீர் பாதுகாக்க இறங்கி வர வேண்டும். அது மேலான கிருபையை நிறைவாய் தந்துள்ள வேண்டும். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் காத்துக்கொள்ளும் ஆண்டவர். உமக்கு ஓரிரு பிள்ளைகள் வாழ்வில் நீ மேலான கிருபையை வைத்து நீர் காத்து வந்த தயவுக்காக, தொடர்ந்து காத்து நடத்தக்கூடிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். உமக்கே ஸ்தோத்திர பலிகளை காணிக்கையாக தந்து செபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள், ஜெபத்தில் கலந்து கொண்ட பிள்ளைகள் வாழ்வில் உடைய கரம் தொடர்ந்து உயர்த்துவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த அன்பின் ஐக்கியம், அவருடைய கரத்தின் வல்லமை என்றும் என்றும் ஒரு வருகையிலும் கூடவே தங்கியிருப்பதாக. ஆமென். Thank you, Jesus. God bless you all. Amen. Amen.